விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வரப்போகின்ற பிப்ரவரி 12ஆம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியானது ஒரு அற்புதமான பௌர்ணமி அப்படின்னே சொல்லலாங்க. இந்த பௌர்ணமி நாளில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய இடப்பெயர்ச்சியானது ஏற்படுகிறது. ஸோ இந்த கிரக மாற்றங்களின் மூலமாக கடகராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சந்திக்க போகின்றார்கள். அந்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே இவர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்க போகிறதா? கடகராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாளில் சில பரிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்துக்கோங்க. இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் பார்த்தீங்கன்னா குறையும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா சில பரிகாரத்தின் மூலமாக நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். இப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கடகராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த பௌர்ணமியில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களின் மூலமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கலவையான பலன்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. செவ்வாயினுடைய இந்த நிலைகள் நல்லதாக கருதப்படவில்லை என்றாலுமே பணியிடத்தில் சில சிரமங்கள் அல்லது பிரச்சனைகளானது உங்களுக்கு காணப்படலாம். ஆனால் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளையும் பெறலாம். வியாபாரத்திற்கு காரணமான கிரகங்கள் வலுவிழந்து அதிர்ஷ்ட வீட்டில் இருப்பதனால் வியாபாரத்துடன் தொடர்புடையவர்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முதலீட்டில் வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும். அதிர்ஷ்ட வீட்டில் புதன் பயிற்சியாவது பொதுவாக நல்ல பலனை தருவதாக கருதப்படுவதில்லை. இதனுடைய காரணத்தினால இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முக்கிய வணிக முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். ஆனால் என்ன நடந்தாலுமே அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். வியாபாரத்தினுடைய காரணமான கிரகங்கள் வலுவிழந்து அதிர்ஷ்ட வீட்டில் இருப்பதனால் வியாபாரத்துடன் தொடர்புடையவர்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முதலீட்டில் வேலை செய்வதையும் தவிர்க்க வேண்டும். பல்வேறு நன்மைகளானது உங்களுக்கு உண்டாகும். கடினமான பணிகளையுமே செய்து முடிக்கக்கூடிய துணிச்சலானது ஏற்படுங்க. காரிய வெற்றியால் மனதில் சந்தோஷங்களானது உண்டாகும். இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியில் சென்று தங்கவும் நேரிடும். தொழில் வியாபாரங்கள் மிகவுமே சிறப்பாக நடைபெறுங்க. பணவரவானது எதிர்பார்த்தபடியே இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவது பற்றி திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். பயணங்களானது சாதகமான பலனையை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள். வேலை பற்றிய கவலைகளானது உங்களுக்கு நீங்கும். நிர்வாகத்தினுடைய ஆதரவும் இருக்குங்க. குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயங்கள் தொடர்பாக வாக்குவாதங்களானது ஏற்படும். கணவன் மனைவி அனுசரித்து செல்வது நல்லது. நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபங்களானது உண்டாகலாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிக்க கூடுதல் நேரங்களை பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியதாகவும் இருக்கு. பணவரவானது எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். விளையாட்டுகளில் கவனத்தை செலுத்துவதுடன் கல்வியிலும் கூடுதல் கவனங்களானது பார்த்தீங்கன்னா நன்மையை கொடுக்கும். கலைத்துறையினர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் பார்த்தீங்கன்னா காணப்படுவீர்கள். வெற்றிகள் நிறைய கிடைக்கும். தூரதேச பயணத்தை பார்த்தீங்கன்னா மேற்கொள்வீர்கள். அரசியல்வாதிகள் வாக்கு கொடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத இடங்களில் நிறைய பேச வேண்டாம். கவனமாகவும் இருக்கவும். இந்த காலகட்டத்தில் எதிலும் வேகமாக பார்த்தீங்கன்னா செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணங்களானது தோன்றுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களானது நீங்கி ஒற்றுமையானது உண்டாகும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை கொடுக்குங்க. உங்களது ஆலோசனையை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவார்கள். ஆன்மீக நாட்டங்களானது உண்டாகும். வீண் அலைச்சலானது ஏற்படலாம். மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வங்களானது உண்டாகுங்க. புதிய வகுப்புகளில் சேர முயற்சியும் மேற்கொள்வீர். சுப காரியங்களில் கலந்து கொள்ள நேரலாம். காரிய வெற்றியானது உங்களுக்கு உண்டாகும். இழுபறியாக இருந்தவை சாதகமாகவே பார்த்தீங்கன்னா முடியக்கூடுங்க. தேவையற்ற கவலைகளானது உங்களுக்கு நீங்கும். உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டு விடுவார்கள். மேலுமே ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் அனைத்து காரியங்களிலுமே சராசரிக்கும் கூடுதலான வெற்றியை காணலாம். சேமிப்புகளை ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களில் முதலீடு செய்வீர்கள். திட்டமிட்டு சரியாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் செயலாற்றுவீர். குடும்பத்துடன் தொலைவில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு கிடைக்கும். உடல் உபாதைகளானது ஏற்படாது.
உங்களுடைய தன்னம்பிக்கையானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க. திறமைகளானது பழிச்சிடும். குழந்தைகளை கண்டிப்புடன் வளர்ப்பீர்கள். அதே நேரம் அவர்களினுடைய மகிழ்ச்சிக்காக வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலாவும் சென்று வருவீர்கள். பதற்றப்படாமல் உங்களுடைய செயல்களை செய்து முடிப்பீர்கள். தொழில் செய்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களில் எந்த ஒரு குறைகளும் ஏற்படாது. ஆனாலுமே எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை கலந்தாலோசித்த பிறகே செய்ய வேண்டும். தேவைக்கேற்ற சரக்குகளை மட்டுமே வாங்கி விற்கணும். அதே சமயம் சந்தைகளில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயித்து லாபமடைய நிறையவே வாய்ப்புகளும் உள்ளது. உத்தியோகஸ்தர்கள் கடுமையாக உழைத்தாலுமே அதில் மேலதிகாரிகள் குற்றம் காண வாய்ப்புகளானது உண்டு. அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவே வந்து பார்த்திங்கன்னா நிற்பார்கள். இதனால் சமாளித்தும் விடுவீர்கள். சிலருக்கு அலுவலக ரீதியாகவே வெளியூரில் சில காலங்கள் தங்கி பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உருவாகும். அலுவலகத்தில் இருந்து கடன் கிடைத்து வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் பலருக்கும் அமையும். அரசியல்வாதிகள் அனைவரையும் அரவணைத்து செல்வீர்கள். கட்சி மேலிடத்தினுடைய கனிவான பார்வை உங்கள் மீது விழுந்து உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். அரசு அதிகாரிகளும் உங்களுடைய நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடப்பார்கள். அவர்களால் உங்களுடைய செல்வாக்கு தொண்டர்களிடம் உயர்ந்து காணப்படுங்க. கலைத்துறையினருக்கு அனுகூலமான திருப்பங்களானது உண்டாகும். பாராட்டும் பணமும் உங்களுடைய உள்ளத்தை உற்சாகப்படுத்து. சக கலைஞர்கள் நட்புடன் வந்து பழகுவார்கள். அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளானது கிடைக்கும். பெண்மணிகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை காண்பீர்கள். கணவரிடம் பாசத்தோடு பழகுவீர்கள். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். தேவையற்ற கவலைகளானது சிலருக்கு தோன்றலாம். மனதை கட்டுப்படுத்திய தியானம், யோகா போன்ற பயிற்சிகளை செய்வதனால கவலைகள் தேவையானவற்றவை என்பதை தன்னால் புரியும். மாணவ மணிகள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கணுங்க. பழைய தவறுகளை திருத்திக் கொண்டு புத்துணர்ச்சியுடன் பாடங்களை படிக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனசஞ்சலங்களானது நீங்கி அனுகூலங்கள் தரக்கூடிய வகையில் அனைத்து விஷயங்களும் இனிதே நடைபெறுங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் பிறரை கவர்ந்து உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறுவதற்கான வழிவகையானது பிறகு உங்களுக்கு நல்லவர்கள் மற்றும் மகான்களினுடைய தரிசனங்கள் கிடைக்க செய்து புகழ்பெற்றவர்களுடைய வரிசைகளில் உங்களையும் இடம்பெற செய்வர். மேலுமே குடும்பத்தில் தாயினுடைய அன்பும் வீட்டு மனையில் பெண் தெய்வ சக்திகளினுடைய அனுகூல பிரவேசங்களும் நிகழ்ந்து புதிய உற்சாகத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். விவசாய நிலங்கள் வைத்திருப்பவர்கள், பங்காளிகள் மற்றும் பக்கத்து நிலக்காரர்களால் இடைஞ்சல்கள் அனுபவிக்கக்கூடிய மார்க்கங்களானது உண்டு. நிலத்தின் அருகில் உள்ள கிராம தேவதையை வழிபட்டு சிரமங்களை வந்து பார்த்தீங்கன்னா குறைத்து கொள்ளலாம். உத்தியோகஸ்தர்கள் சிலருக்கு மனைவியினுடைய பெயரால் சொத்து வாங்கக்கூடிய யோகங்களானது ஏற்படும். பிரயாணங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு. அதனால் நன்மையே உங்களுக்கு உண்டாகுங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரிபவர்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து மன மகிழ்ச்சியும் தரக்கூடிய வகையிலான செய்தி ஒன்றையும் பெறுவீர். அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிபவர்கள் ஆவண விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மிக கவனத்துடன் இருப்பது அவசியம். தொழிலதிபர்கள் தொழில் வளம் பெற புதிய அனுகூலமான செய்திகள் தேடி வரும். சுய தொழில் புரிவோர் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் தேவையான அளவு ஆதாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கலாங்க. பொருளாதார அபிவிருத்தியானது உண்டு. சிறு சிறு தடங்கல்களால் மனசோர்வுகள் ஏற்பட்டாலுமே வெற்றிகளானது கிடைக்கும் பொழுது அது சூரியனை கண்ட பனி போலவே உங்களுக்கு விலகுங்க. பெண்கள் குடும்ப நிர்வாகத்தில் தேவையான பொருட்களினுடைய சமயத்தில் கிடைக்காமல் பதற்றத்திற்கு ஆளாவீர். பொருட்கள் வைத்த இடம் பற்றிய குறிப்புகள் இருந்தால் குழப்பங்கள் இல்லாமல் வாழ்க்கை முறையை நன்கு நடத்தலாம். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளானது ஏற்படலாங்க. தகுந்த நேரத்திற்கு உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இளைஞர்கள் முக்கிய வாய்ப்புகளில் நல்ல முடிவுகள் கெட்டு மக்களினுடைய நன்மதிப்பை பெற்று புகழினுடைய எல்லைக்கு சென்று மகிழ்ச்சியில் வந்து திளைக்கலாம். குருவுக்கும் சிஷியருக்குமான உறவுகள் நல்ல முறையில் இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். நண்பர்களுடைய மத்தியில் தேவையில்லாத பேச்சுக்களை குறைத்தால் பிரச்சனைகள் வராமல் காத்து கொள்ளலாங்க. நல்ல செய்திகளானது உங்களுக்கு தேடி வரும். அரசியல்வாதிகள் அரசியல் குழப்பங்கள் ஏற்பட்டு சில சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பற்றி பேசி தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். நிதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். ஆகையினால எக்காரியத்திலுமே நிதானங்களானது தேவை. புரியாத விஷயங்களை சிறிது நாட்கள் ஒத்தி போடுவது நன்மையை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் பெண்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். சக ஊழியர்களிடம் பகைமையை வளர்த்து கொள்ள நேரிடுங்க. மனதில் இனம் புரியாத கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும். தியானம் செய்ய நிம்மதியும் கிடைக்கும். மேலுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எளிதில் சமாளிப்பீர்கள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரனானது வந்து பார்த்தீங்கன்னா அமையுங்க. வீண் மருத்துவ செலவுகளானது ஏற்படும். கடன் வாங்க முயற்சிக்க வேண்டாம்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.